ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நாங்கள் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தோம். அப்போது திருமணத்திற்கு நமக்கு திருமண தாம்பூலம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த திருமண தாம்பூலத்தில் என்ன இருந்ததுன்னா, நம்ம தேங்காய் பழம் இதுதானே இருக்கும். ஆனால் அதில் என்ன போட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி செடிகளெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லைங்களா? இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது எவ்வளோ ஒரு நன்மை. திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் இந்த மாதிரி திருமண தாம்பூல பையில் இந்த மாதிரி ஒரு 2-3 செடிகளை கொடுத்துருக்காங்க. சரி, இதை தாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் நட போகிறோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா நடுறதுக்கு. வாங்க வீடியோ பார்க்கலாம். வாங்க என்னென்ன செடியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செடிகளுக்கு தேவையான உரங்களெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொக்கோ பீட் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம கார்டன் சாயில் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டன் சாயிலோடு கலந்து போடும்போது உங்களுக்கு மண் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மண் உரங்கள், கொக்கோ பீட்டு, அப்புறம் இந்த ஆட்டு இந்த உரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆட்டு சாணம் உரங்கள், அதெல்லாம் நம்ம கலந்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த செடிகளுக்கு உரங்களாக நம்ம கொடுத்துடலாம். அப்போ தான் மண் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து நம்ம எல்லாமே கொடுக்கும்போது நம்ம மண் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் கொடுக்கும். உங்களுக்கு அப்படியே மண் நல்லா டைட் ஆகாமல் லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு செடிகள் நல்லா வேர்கள் வேரூன்றி போகிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதனால தான் இந்த மாதிரி மண்ணை நல்லா கலந்து கொடுக்கணும். ஒரு 50% கார்டன் சாயிலு, அதுக்கப்புறம் ஒரு 20% கொக்கோ பீட்டு, ஒரு 20% இந்த மாதிரி மற்ற உரங்கள், மண் உரங்கள், மண்புழு உரங்கள் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், முதல்ல தொட்டி நம்ம தயார்படுத்திக்கலாம். நல்லா அது பாருங்கள், அதில் நல்லா ஹோல்ஸ்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நர்சரி தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நர்சரி தொட்டி நல்லாயிருக்கும். சரி, அதில் இப்போது உங்களுக்கு அந்த மண் உரங்கள்லாம் அதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், உரங்கள்லாம் போட்டாச்சு, தயாராக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கல்யாணத்தில் கொடுத்த இந்த செடிகள் என்ன செடிகளே தெரில. ஒரு சில செடிகள் தெரியுது. இருந்தாலும் நம்ம வளர்ந்த பிறகு தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று மாஞ்செடி போல் இருந்தது. இன்னும் 2 எனக்கு சரியாக புரியல. கூகுளில் போய் கூட போட்டு பார்த்தேன். சரி, வளர்ந்த பிறகு யாராவது கேட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த செடிகளை நட ஆரம்பிச்சிட்டேன். அதில் பாருங்கள், நல்லா களிமண்ணோட வேர்கள் எவ்வளோ வேரூன்றி இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ எத்தனை பேருக்கு திருமணத்தில் எத்தனை பேருக்கு பரிசாக கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி நட்டு இருப்பாங்க. அப்போது எவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்கள். அதனால் நாமும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்க திருமணத்திற்கு இந்த மாதிரி ஒரு செடிகளை கொடுக்கணுன்னு ஒரு வேண்டுகோள் தான். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது இதை நான் மிஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் இந்த செடிகள்லாம் முதல்ல தயார்படுத்திட்டு, அதுக்கு வேண்டிய மண் கலவைகள்லாம் தயார்படுத்தி வாங்கி வச்சுட்டு, தொட்டியை வாங்கி வச்சுட்டு, சரி நம்ம நடுவோம் அப்படின்னு நினச்சி இப்போ இதை நட ஆரம்பிச்சிட்டேன். இது முதல் செடி. பாருங்கள், வேர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, தொட்டியில் நடுவும் வேர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பின்னி உள்ள மண்ணோடு மண் அப்படியே பின்னி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். அது திருமணத்தை ஏற்படுத்தி அது நடத்தி அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இப்போ எனக்கும் என் பையனுக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு செடியும் கொடுக்கணுன்னு ஒரு ஆர்வம் தோன்றிச்சு. ஆனால் நீங்களும் அதே போல் நினச்சி உங்கள் திருமண நிகழ்ச்சியிலையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நடத்தும்போது ஒரு திருமண பரிசு மாதிரி, தாம்பூல பரிசு மாதிரி கொடுத்துருங்க. ஒரு வேண்டுகோள் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம 1000 செடி இருந்தாலும் மற்றவங்க கொடுத்து ஒரு செடி நடும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம்தான். பாருங்கள், மண் கலவைகள் நல்லா லூஸாக இருக்குது. அப்போ தான் நல்லா வளரும். எனக்கு ஒரு 6 செடி கிடச்சிது. என் பேக்கில் ஒரு 3 செடி, எங்கள் வீட்டுக்காரர் பேக்கில் ஒரு 3 செடி இருந்தது. மொத்தம் 6 செடி. அதை எடுத்துன்னு
வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய மண் கலவைகள்லாம் தயார்படுத்தி நான் நட ஆரம்பிச்சிட்டேன். முதல் செடி இது. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இந்த செடி வளர்ந்த பிறகு நான் என்ன செடின்னு நான் பார்த்து சொல்கிறேன். இது என்ன செடின்னு எனக்கே தெரியல. மாஞ்செடி மாதிரி இருக்குது, சரியாக தெரியல. பாருங்கள், இப்போ இது 2வது செடி. இது என்ன செடின்னு கூட தெரியல, பார்ப்போம். முதல்ல நட்டு வச்சிடலாம், அதுக்கப்புறம் என்ன செடின்ட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். பாருங்கள், அதில் களிமண்ணெல்லாம் அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்ல இந்த செடிகள் வாடாமல் இருக்குது. இப்போ களிமண் எவ்வளோ முக்கியமானது. 2வது செடியும் நல்லா மண் போட்டு உரங்கள்லாம் போட்டு தயாராக வச்சுருக்கேன். கொஞ்சம் லூஸ் பண்ணி மண்ணெல்லாம் கொஞ்சம் பிரித்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு மண்ணை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது 2வது செடி. மொத்தம் 6 செடி. 6 செடியில் இது 2வது. என்கிட்ட ஒரு 3 தொட்டி தான் இருக்குது. இன்னொரு 3 செடிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரிசி பேக்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி பேக்கு கவர்ஸு இதெல்லாம் வச்சு அதில் மண் போட்டு அதில் நட்டுடலான்ட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, அதிலேயே நட்டுடுவோம், செடிகளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மண் போட்டுடலாம். இப்போ 2வது தொட்டி செடியும் தயாராகிடுச்சு. 2 செடி தயாராகிடுச்சு. 3வது இதில் கொஞ்சம் மண் கலவைகள்லாம் போட்டுக்கலாம். இந்த 2வது செடிக்கு தண்ணி ஊற்றவே இல்லை, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து 3வது செடி, அதுக்கு மண் கலவைகள்லாம் போட்டு தயாராக இருக்குது. அதுலேயும் 3வது செடி நம்ம நட்டலாம். அது 1, இது 2, இது 3வது. கொஞ்சம் பாருங்கள், மண் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு செடி நல்லா வரும். மண் திக்காக இருந்ததுன்னா கட்டிடும், அப்புறம் செடி வளர்ச்சி நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி லூஸ் மண்ணாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 3வது செடி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வேர்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக வளர்ந்துருக்குங்க. அதையே நட்டுடலாம். கொஞ்சம் மண்ணை பிரித்து விட்டுடலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வீட்டில் செடி நடுங்க. அது கொடுக்கும் ஒரு நல்ல பலன், பெரிய பலன் தாங்க. இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது 3வது செடி. இதுக்கு வேண்டிய மண் கலவைகள்லாம் நம்ம கொடுத்து மேற்கொண்டு மண்ணும் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர் ஆயிடுச்சு. 3 செடி. இன்னும் ஒரு 3 செடிகள் இருக்குது. இந்த 3வது செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். சூப்பர் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். இந்த செடிகளெல்லாம் அருட்பேராற்றல் கருணையினால் ஓங்கி வளருவதாக. இப்போ பாருங்கள், 3 செடியும் சூப்பராக நட்டாச்சு.
இப்போ 4, 5, 6, 3ன்னு ஒரு 3 செடியை வந்து நம்ம வந்து பேகு வச்சு, இந்த அரிசி பேக் இருக்குது இல்லைங்களா, கவர்ஸு, அந்த கவர்ஸ் வச்சு தான் மண் உரங்கள்லாம் கொடுத்து அதில் தான் நட போகிறோம். வாங்க நடலாம். சூப்பராக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அது இன்னும் ஒரு 3 செடி இருக்குது. அந்த 3 செடியை இப்போ நம்ம வந்து நடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கவர்ஸில் நல்லா மண் கலவைலாம் கொடுத்துருக்கேன். இது ஒரு செடி, 4வது செடி, இது 5வது செடி, இன்னும் ஒன்று இருக்குது, இது 6வது செடி. என்ன செடிகள்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன செடின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம நட்டுடுவோம், ஏன்னா கல்யாணத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா செடி வந்து அந்த ஆர்வத்தோடு நம்ம வச்சுட்டோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் செடிங்க, 6 செடியும். பாருங்கள், அழகாக நட்டாச்சு. நட்டு அதுக்கு வேண்டிய மண் கலவைகள்லாம் நம்ம மேற்கொண்டு கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக வளருது, வளரணும். ஏன்னா அதுக்கு வேர்கள்லாம் நிறைய பிடிச்சிருக்குங்க. இதுக்கு வேண்டிய சூப்பர் மண் கலவைகளும் நம்ம கொடுத்தாச்சு. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சூப்பராக வளருங்க. மண் கலவைகள், அதுக்கு வேண்டிய சூழல், அதெல்லாம் நம்ம சரியாக கொடுத்துட்டா, அதுக்கு தண்ணி எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டா, அது கரெக்டாக நமக்கு வேண்டிய பலனை அந்த செடிகள் நமக்கு கொடுத்துரும். இது உண்மை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதுமானது. சூப்பராகிடுச்சிங்க. 6 செடியும் நட்டாச்சு. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு 6 செடி லாபமாகிடுச்சு. லாபம்னு சொல்ல முடியாது, நல்ல விஷயந்தான். அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிடலாம். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படி